ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கதையை பார்க்க போகிறோம். ராமருக்கு உதவிய சிறிய அணிலின் உன்னத கதை. மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்களில் 7வது அவதாரம் தான் ஸ்ரீராம அவதாரம். உங்களுக்கு வில் வித்தையில் மிகவும் சிறந்த ஒரு இளவரசரை தெரியுமா? அவர்தான் ஸ்ரீராமர். அவரோட அன்பு மனைவி சீதாதேவியை ஒரு அரக்கன் கடத்திட்டு போய் இலங்கையில் சிறை வச்சிருந்தான். சீதாதேவியை காப்பாற்ற ஸ்ரீராமர் இலங்கைக்கு போகணும். ஆனால் நடுவில் ஒரு பெரிய கடல் இருந்தது. ஸ்ரீராமர் சர்வ வல்லமையும் பொருந்திய வீரனாக இருந்தாலும் சீதையை மீட்க அவருக்கு அனுமன், சுக்ரீவன், ஜாம்பவான் என பல மாவீரர்கள் உதவினாங்க. எப்படி கடக்கிறதுன்னு எல்லாரும் யோசிச்சாங்க. அனுமனும் வானர சேனைகளும் சேர்ந்து ஒரு பெரிய பாலம் கட்ட முடிவெடுத்தாங்க. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே பெரிய பாறைகளை தூக்கிட்டு வந்து கடலில் போட்டாங்க. அப்போ அங்கே ஒரு குட்டி அணில் வந்துச்சு. அதுக்கும் ஸ்ரீராமருக்கு உதவி பண்ணணும்னு ஆசை. ஆனால் அந்த குட்டி அணிலால் பெரிய கல்லை தூக்க முடியாதுல்ல. அதனால் அது ஒரு சூப்பர் ஐடியா பண்ணிச்சு. முதல்ல கூழாங்கற்களை எடுத்து போட்டுச்சு. அப்புறம் சோர்வடைஞ்சாலும் உதவி செய்யணுங்கிற ஆசையில் மணலில் புரண்டு தன் உடம்புல ஒட்டிக்கிட்ட மணலை பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளியை உதறி விட்டுச்சு. இந்த சிறிய அணில் கரைக்கும் தண்ணீருக்கும் இடையே ஓடிக்கொண்டே இருந்தது. பெரிய பாறைகளை தூக்கி கொண்டு வந்த வானரங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது. இதை பார்த்த ஒரு குரங்கு, அணிலே, வழி விடுன்னு சொல்லி அதை தூக்கி எரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஸ்ரீராமர் அந்த அணில் கீழே விழாமல் தன் கையால் பிடிச்சிட்டார். குரங்களை பார்த்து, நண்பர்களே, நீங்கள் பெரிய பாறை வைக்கிறீங்க, ஆனால் அந்த பாறைகளை ஒன்றா சேர்க்க இந்த அணில் கொண்டு வர மணல் தான் உதவுது. எந்த உதவியும் சின்னது கிடையாதுன்னு சொன்னார். அப்புறம் அந்த அணிலை அன்பாக தடவி கொடுத்தாரு. ஸ்ரீராமர் தடவி கொடுத்ததால தான் அணிலோட முதுகில் அந்த 3 கோடுகள் வந்துச்சு. பார்த்தீங்களா குட்டீஸ், உங்களால் முடிந்த குட்டி உதவியை கூட அன்போடு செய்யுங்க. அது மற்றவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். சரி, இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி. ஸ்ரீராமர் அணிலை தடவி கொடுத்த போது எத்தனை கோடுகள் உருவானது? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3. உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் குட்டீஸ்க்கான 3 கதைகள் போட்டிருக்கேன். முதல் கதை ஞானப்பழமும் பிள்ளையார் செய்த தந்திரமும். 2ஆம் கதை சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா, ஔவையார் பாட்டியும் குட்டி முருகனும். 3ஆம் கதை குட்டி அனுமன் சூரியனை பழம் என்று நினைத்து பிடித்த கதை. இந்த 3 கதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான கதையில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பை குட்டீஸ்.